இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். ஓகேங்களா, இது வந்து நம்பர் சிஸ்டமில் ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக். எந்த எக்ஸாம்லையுமே சிம்பிளிஃபிகேஷன் வந்து கொஷின்ஸ் வரணும் உங்களுக்கு தெரியும். அது டேரெக்டாக போர்ட் மாஸ் யூஸ் பண்ணியும் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் நம்பரை எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லலாம். ஆனால் சிம்பிளிஃபை பண்ண சொன்னாலே சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு 5-6 நம்பர் ஒன்று டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், ப்ளஸ் மைனஸ் கலந்த மாதிரி இருந்து எங்கேயாச்சும் நீங்கள் மற்ற டாப்பிக்கில் சால்வ் பண்ணாலும் சரி, நீங்கள் அந்த இடத்துல என்ன ஆர்டரில் அதை கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் மாஸ் அப்படின்ற ஆர்டரில் தான் நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணணும். சரிங்களா, இப்போ பாருங்களேன், 50 / 5 + 10ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதே கொஷினை நீங்கள் முதல்ல ப்ளஸ் நமக்கு ஈஸியாச்சே, அதான் முதல்ல இது ரெண்டையும் கூட்டிடுவோம். 15 / இங்கே வந்து 50 / 15 அப்படின்னா இப்போ இது என்னவாகும், 50/15 ஆகுமா, 3 10 முறை. இப்போ இதனோட ஆன்சர் என்ன வரும், 10/3 வரும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆன்சர் தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை இப்படி சால்வ் பண்ண முடியும். எப்படி சால்வ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ஆர்டரில் ஃபஸ்ட்டு டிவிஷன் வருதா அடிஷன் வருதான்னு பாருங்களேன். டிவிஷன் தானே வருது, அப்போது ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிடணும். 50 / 5 நெக்ஸ்ட்டு தான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். இப்போ அடித்து பாருங்களேன், 10 முறைக்கலாம். 10 + 10 என்னது, 20. அப்போது கண்டிப்பாக சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20 தான். புரியுதுங்களா, இதுக்கும் கரெக்டாக ஆன்சர் வந்துருச்சு, இதுக்கு இப்படி வந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இந்த ஆர்டர் தெரியாமல் நீங்கள் எக்ஸாம் போய் பண்ணிங்கன்னா அப்போ கண்ட மாதிரி கூட்டியோ கழிச்சியோ வகுத்தோ உங்களோட எண்ணம் போல் பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. முதல்ல என்ன ஆர்டரோ அதில் ஆன்சர் போனால் தான் ஆன்சர் நமக்கு சரியாக வரும். அது என்ன ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட பேர் தான் போர்ட் மாஸ். புரியுதுங்களா, இப்போ பாருங்களேன், கரெக்டாக ஆன்சர் வந்த மாதிரியே இருக்குது, ஆனால் இது தப்பான ஆன்சர். இதுதான் சரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் பண்ணோம், முதல்ல கூட்டக்கூடாது, வகுத்துட்டு தான் கூட்டணும்னு சொன்னேன்னா அதை நான் எப்படி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சு தான் சொன்னேன். அது என்னங்க போர்ட் மாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BODMAS. இதை இப்படி சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா, நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒன்று ஒன்றா பிரித்து எழுதியிருக்கேன். இது பேர் தான் போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த சம் சால்வ் பண்ணாலுமே இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா, இப்போ பாருங்கள், பீனா என்னன்னு கேட்பாங்க உங்களோட எக்ஸாமில். டைரெக்டாக பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்டா, அடிஷனா, சப்ராக்ஷனா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது பீனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட். பீனா ப்ராக்கெட், ஓனா வந்து ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிஷனையும் சப்ராக்ஷனையும் மட்டும் ஃபஸ்ட்டு அடிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ஷன் பண்ணலாம், இல்லை சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு அடிஷன் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும்தான் ஆன்சர் நீங்கள் மாற்றி பண்ணாலும் மாறாது. ஆனால் ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணிவிட்டு தான் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு டிவிஷன் பண்ணக்கூடாது. அப்போது இந்த ஆர்டர் வந்து நமக்கு தெளிவாக தெரியணும். இது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் சிம்பிளிஃபிகேஷனில் நமக்கு தப்பு வராது. நமக்கு சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு வந்துகிட்டே இருக்கும். ஏன் வந்துகிட்டே இருக்கும்னா நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளோட எண்ணம் போல் சால்வ் பண்ணிவிடுவோம், இந்த ரூலை ஞாபகம் வச்சு சால்வ் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா, அப்போது இந்த போர்ட் மாஸ் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சு சால்வ் பண்ணால் தான் நமக்கு ஆன்சர் சரியாக வரும். பார்த்துக்கலாமா, இப்போ ப்ராக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா 4 விதமான ப்ராக்கெட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோடு இருக்கும், அதாவது ஒரு இப்படி இருக்கும், இப்படி இருக்கிறதுக்கு மேலே ஒரு கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நீங்கள் என்னென்ன கன்சிடர் பண்ணாமல் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு என்னென்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல லைன் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பார்னு சொல்லிடுவோம் நம்ம ஈஸியாக. ஆனால் அதுக்கு ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு லைன் ப்ராக்கெட். புரியுதுங்களா, இது லைன் ப்ராக்கெட், இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராக்கெட், இது மிடில் ப்ராக்கெட், இதனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ராக்கெட்லேயே மொத்தமாக 4 டைப் இருக்குது. ஓகேங்களா, இப்போ ஒரு கொஷின் இது எல்லா ஆர்டருமே வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் எது கொடுக்கணும், ஃபஸ்ட்டு லைன் ப்ராக்கெட்டை தான் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிக் ப்ராக்கெட், ஸ்மால் ப்ராக்கெட், அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் ப்ராக்கெட், அடுத்து 4th பிக் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். புரியுதுங்களா, இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ப்ராக்கெட்லேயும் எதுக்கு ரொம்ப ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா லைன் ப்ராக்கெட். ஒரு கொஷினில் என்ன வேணால் இருக்கட்டும், ஆனால் லைன் கீழே இருந்துச்சுன்னா, லைன் ப்ராக்கெட் கீழே இருந்துச்சுன்னா முதல்ல அந்த லைன் ப்ராக்கெட்டை தான் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கடுத்து தான் நம்ம மற்ற விஷயங்களுக்குள்ளே போகணும். அடுத்து இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும், ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விஷயம் மிடில் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிக் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். முடிச்சுட்டிங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து ப்ரெஃபரன்ஸ் நம்ம எது கொடுக்கணும்னா ஆஃபுக்கு தான் கொடுக்கணும். ப்ராக்கெட் இருந்தால் முதல்ல ப்ராக்கெட்டை முடிக்கிறோம். ப்ராக்கெட்டை முடிச்சதுக்கப்புறம் இந்த 5 விஷயங்கள் எக்ஸாமில் இருக்குது, அதாவது கொஷினில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா
அடுத்த ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபுக்கு தான் கொடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து ஆஃபும் முடிச்சிட்டோம். மீதி 4 விஷயங்கள் இருக்குன்னா இதில் நம்ம அடுத்துக்கு என்ன போய் முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா டிவிஷனை முடிக்கணும். டிவிஷனை முடிச்சதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனை பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் தான் அடிஷனாச்சும் பண்ணலாம், இல்லை சப்ட்ராக்ஷனாச்சும் பண்ணலாம். 5 - 4னாலும் ஆன்சர் என்னது? 1 தான். -4 + 5னாலும் ஆன்சர் என்னதான்? 1 தானே. அப்போது இந்த அடிஷனையும் சப்ட்ராக்ஷனையும் மட்டும் நீங்கள் ஆர்டர் மாற்றி பண்ணாலும் ஆன்சர் மாறாது. ஆனால் பெருக்கல், வகுத்தல் இதெல்லாம் நீங்கள் மாற்றி பண்ணிங்கன்னா ஆன்சர் மாறிடும். அதுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு விஷயத்த சொன்னேன். இப்போது வகுத்தலும் இருக்குது, கூட்டலும் இருக்குது. கூட்டிட்டு வகுத்திங்கன்னா ஆன்சர் தப்பாயிடும். முதல்ல வகுத்துட்டு தான் கூட்டணும். அதுக்கு தான் இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? நம்ம ஒரு கொஷினாக பார்க்கலாம், பார்க்கும்போது உங்களுக்கு அது புரிஞ்சிடும். இப்போ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஒரு சில டைமில் டேரெக்டாக இப்போது பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்டுட்டாங்க. அப்போ பீனா என்னது? பிராக்கெட் ஆஃப். புரியுதுங்களா? இப்போ திடீர்னு உங்களுக்கு எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார்னு கேட்டால் நீங்கள் என்னென்னு சொல்லணும்? மல்டிப்ளிகேஷன் சொல்லணும். இப்போ இந்த ஓன்ற இடத்துல என்னென்னு கேட்டுருவாங்க. அப்போ ஓனா என்னது மீனிங்? ஆஃப்னு மீனிங். சரிங்களா? ஆஃப்ன்றத கொஷினை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல அதை நம்ம என்ன சிம்பிளாக எடுத்துக்கணும்னா மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கணும். ஓகேங்க, இதுவும் பெருக்கல் தான், இதுவும் பெருக்கல் தானே, அப்போ ஆர்டர் மாற்றி பண்ணலாமான்னா கிடையாது. ஆஃப்ன்ற இடத்த ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடணுன்ற அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ ஆஃப்ன்ற இடத்துல முதல்ல பெருக்கிட்டு வந்துடணும். ஆக்சுவலாக நம்ம ஆர்டரில் என்ன எடுப்போம்? டிவிஷனுக்கு அப்புறம் தானே மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். ஆனால் கொஷினில் ஆஃப் இருந்து டிவிஷன் இருந்ததுன்னா முதல்ல ஆஃப் தான் செய்யணும், அதுக்கு அடுத்து தான் டிவிஷன் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு கொஷினை நம்ம பார்க்கலாம், நமக்கு அது ஈஸியாக இருக்குது. இந்த ஆர்டர் தெரிஞ்சால் சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு வராது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின் நம்ம இப்போ சிம்பிளிஃபிகேஷனில் பார்க்க போகிற 15 கொஷின்ஸுமே நம்மளோட எக்ஸாம் கொஷின்ஸ் தான். இந்த 15 கொஷின்ஸை நீங்கள் சரியாக கவனித்து ஒரு ஸ்டெப்பை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராக்டிஸ்க்கு இதுவே போதுமானது. ஆனால் ஒரு எக்ஸாம்லேயுமே ஒரு கொஷின் பேப்பருமே ஒரு கொஷின் கண்டிப்பாக போர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி இருக்கும். பாருங்கள், மதிப்பு காண்கன்னு சொல்லிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 6 × 4 × 5². ஒவ்வொரு ப்ராக்கெட்டுமே முக்கியம், ஒவ்வொரு சிம்பிளுமே சிம்பிளிஃபிகேஷனில் முக்கியம். கொஞ்சம் கூட மாற்றக்கூடாது, ஆன்சர் மாறிடும். சரிங்களா? இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்க கொஷின். இப்போ இதில் பெருக்கலும் இருக்குது, ப்ராக்கெட்டும் இருக்குது, இங்கே ஒரு பெருக்கல் இருக்குது, இங்கே ஒரு வகுத்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது. இப்போ எல்லா சிம்பிளுமே இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணுறது, எதை செகண்ட் பண்ணுறதை யோசிச்சு பண்ணால் தான் சிம்பிளிஃபிகேஷனில் சரியான ஆன்சர் நமக்கு வரும். இப்போ அதுலேயும் பார்க்கணுன்னா ஒரு ப்ளஸ் வரைக்கும் ஒரு மைனஸ் வரைக்குமோ ஒரு யூனிட்டாக பிரிச்சுக்கலாம். இங்கே ஆரம்பிங்களா, இங்கேருந்து எது வரைக்கும் ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ வருதுன்னு பாருங்கள். இங்கே தானே வந்து நிற்குது ப்ளஸ்ஸு. இப்போ இது வரைக்கும் ஒரு யூனிட்டாக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து மைனஸ் இங்கே வந்துடுதா, அப்போ இது வரைக்கும் ஒரு யூனிட், இது வரைக்கும் ஒரு யூனிட். இதெல்லாம் இப்போ 3 ஸ்டெப்பாக பிரிச்சுட்டோம். 3ஐயும் தனித்தனியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் சால்வ் பண்ணிடலாமா? ஓகே, நான் இப்போ இது வரைக்கும் சால்வ் பண்ண போகிறேன். இதில் எனக்கு எதுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறதுனா, நம்ம என்ன சொன்னோம்? ப்ராக்கெட் இருந்தால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்கு தானே ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ 4 × 5² என்னது? 25ங்களா? ஓகே, 4 × 25 என்னது? 100. அப்போ இதை சால்வ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் இந்த பக்கம் என்ன இருக்குது? பெருக்கல்ல 6 இருக்குது, இந்த பக்கம் வகுத்தல்ல 3 இருக்குது. அப்போ இது வரைக்கும் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பாக்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு குரூப்புன்னு வச்சுக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணணும்? இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வகுத்தல் இருக்குது. இப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணுறது, எதை செகண்ட் பண்ணுறதுன்னு யோசிக்கிறோமா? இப்போ போர்ட் மார்க்ஸில் டிவிஷன் ஃபஸ்ட்டு வருமா, மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு வருமா? டிவிஷன் தானே ஃபஸ்ட்டு வரும். அப்போ முதல்ல 100/3 பண்ணிடணும். பண்ணிட்டு தான் நம்ம 6ஓட பெருக்கணும். அது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இப்போ 100/3 பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எனக்கு ஆன்சர் வராது, அதனால் நான் 100/3 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ × 6 பண்ணுறேன். இது 100/3 பண்ண கணக்கு தான். புரியுதுங்களா? 100/3 கொண்டு வந்துட்டோமா? இப்போ என்ன பண்ணுங்கள்? 1 3 3 2 3 6. ஓகேங்களா? இப்போ என்ன வந்திருக்கு? இந்த ஃபுல் பார்ட்டுக்கும் ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு? 200 வந்திருக்குங்களா? ஓகே, இது வரைக்கும் நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு? 200 வந்திருக்கு. இப்போ அப்படியே இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாருங்களேன். +7ங்களா? +7 நான் அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கு மட்டும் என்ன சொன்னேன்? நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம், ஆன்சர் மாறாது. +7 -8 என்னது? -1 தானே இல்லையா? -8 +7 பண்ணாலும் சரி. இல்லை அப்படியே இல்லைங்க, நான் +7 பண்ணிவிட்டு 200 + 7 ஆக்சுவலாக என்ன ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டே போகிறோம். இந்த பார்ட் முடிக்கும்போது நமக்கு 200 வந்தது, இந்த பார்ட்டில் 7 இருக்குது. அப்போ 200 + 7 ஆட் பண்ணுறோம். பண்ணால் என்ன வரும்? 207 வரும். 207லேருந்து நான் இப்போ -8 பண்ணாலும் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 207லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 199 தானே. இப்போ புரியுதுங்களா? ஆன்சர் என்ன வந்திருக்கு நமக்கு? 199. இப்போது எந்த தப்பும் பண்ணாமல் ஆர்டரை ஞாபகம் வச்சு பண்ணால் மட்டும்தான் ஆன்சர் வரும். இந்த ஒரே இடத்துல நீங்கள் சொதப்பிட்டிங்கன்னா கூட முடிஞ்சு போச்சு. இது கரெக்டான ஆர்டர். இப்போ இதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். 6 × 100
/3 இருக்குங்களா? எனக்கு இந்த ரூலே ஞாபகம் இல்லைங்க. நான் முதல்ல 600 பண்ணிட்டேன். 600/3 பண்ணாலும் இங்கே வந்து ஓரளவுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வந்துடும், அதனால் மாறாது. ஆனால் நிறைய இடத்துல ஆன்சர் மாறிடும். புரியுதுங்களா? கரெக்டாக இப்படி கண்ட மாதிரி பண்ணக்கூடாது. போர்ட் மாஸை வச்சு அந்த ஆர்டரில் மட்டும்தான் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த கொஷனுக்கு ஆன்சர் நமக்கு 199 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சிம்பிளிஃபை தி ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். சுருக்குகன்னு கொடுத்துருப்பாங்க, இல்லை சிம்பிளிஃபைன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லாமே ஃப்ராக்ஷன்லாம் இருக்குது. 1/5 / 3/4 ஆஃப் 2/5 + 1/5 × 5/6 - 2/3 இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்பவுமே நம்ம ஒரு பார்ட்டாக பிரிச்சுடுவோமா? இங்கே ஆரம்பிச்சு எங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வருதான்னு பாருங்களேன். இது வரைக்கும் ப்ளஸ் வந்திருக்கா, அப்போ இது வரைக்கும் ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ இங்கே ஆரம்பிங்க, எங்கேயாச்சும் ப்ளஸ் மைனஸ் வந்து அதோடு நிறுத்திக்கோங்க. இங்கே மைனஸ் வந்திருக்கா, அப்போ இது வரைக்கும் நமக்கு ஒரு பார்ட், இது நமக்கு ஒரு பார்ட். 3 பார்ட்டாக பிரிச்சுட்டோமா? இப்போ ஒரு பார்ட்டாக முடிச்சுட்டு வந்துடலாமா? முதல்ல இந்த பார்ட் முடிச்சிடலாமா? இப்போ இந்த பார்ட்டுக்கு வந்துட்டோம். டிவிஷன் இருக்குது, ஆஃப் இருக்குது. இப்போ எதில் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன்னு கேட்டால், டிவிஷனுக்கு முன்னாடி என்ன தான் இருந்துச்சு? போர்ட் மாஸில் ஆஃப் தானே இருந்துச்சு. அப்போ இது தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஆஃப்னா என்ன மீனிங்? 3/4 × 2/5 மீனிங்களா? இப்போ கேன்சல் பண்ணலாமா? ஒரு 2 2 2 2 4, இங்கே ஒரு 2 2 கேன்சல் பண்ணிட்டோமா? 2க்கும் 4க்கும். இப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கீங்க? 3 × 1 3, 2 × 5 10. அப்போ இதுக்கு 3/10. முன்னாடி என்ன இருக்குது? டிவைடரில் 1/5 இருக்கா? இப்போ 1/5 / 3/10 சால்வ் பண்ணாலும் சரி, இதுக்கா பதில் இங்கே பாருங்கள். 1/5 இங்கே வகுத்தல் இருக்கிறது பெருக்கலாக சிம்பிளை மாற்றினா, வகுத்தலை பெருக்கலாக மாற்றிக்கலாம். எப்போ மாற்றிக்கலாம்னா, இங்கே இருக்க ஃப்ராக்ஷனை தலைகீழ மாற்றினா, 3/10 10/3 மாற்றினா ஃப்ராக்ஷன் என்னவாகும்? தலைகீழ மாறிடும். இப்போ பாருங்கள், இப்போ ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். ஒரு 5 5 2 5 10. அப்போது இந்த பார்ட்டுக்கு ஃபுல்லாக நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/3 வந்திருக்கு. தனியாக எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த பார்ட் வரைக்கும். சரிங்களா? இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2/3 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த பார்ட்டு சால்வ் பண்ணிடலாமா? இங்கே ஒரே ஒரு பெருக்கல் மட்டும்தான் இருக்குது, அதனால் பிரச்சனையே கிடையாது. நம்ம எது ஃபஸ்ட்டு வரும் எது செகண்ட் வரும்னு யோசிக்க வேண்டியதில்லை. ஒரு 5 5 5க்கு 5 கேன்சல். அப்போ இந்த பார்ட்டில் நமக்கு என்ன இருக்குது? 1/6ன்னு கிடச்சிருக்கு. அப்போ என்ன 1/6 ப்ளஸ் இருக்குங்களா? அப்போது +1/6ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிற பார்ட்டில் ஏதாச்சும் பண்ண வேலை இருக்கா? எதுவும் இல்லை, ஒரே ஒரு சிங்கிளான யூனிட் தான் இருக்குது. என்னென்னு இருக்குது? -2/3ன்னு இருக்குது. இப்போ இதுதான் நம்மளோட ஃபைனலான ஸ்டெப்பு. இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, கீழே இருக்க எண்கள் எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எல்சிஎம் 3க்கும் 6க்கும் இங்கே இருக்கிறதே மொத்தமாக 3 எண்கள் தான். 3 6 6. இதுக்கான எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறது பெரிய எண் இது 6 தான். இப்போ 6ன்றதை மீதி இருக்கிற 2 சின்ன நம்பரும் கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுவான்னு பார்த்தா கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணும். அப்போ இதனோட எல்சிஎம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 தான். புரியுதுங்களா? பெரிய எண்ணை வச்சு டக்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா இங்கே வரக்கூடிய எண்கள்லாம் ரொம்ப பெரிய பெரிய எண்களோ நீங்கள் தானாவகத்தில் போடுற மாதிரி இருக்காது. அதனால் பெரிய எண்ணை வச்சு கம்பேர் பண்ணி நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கீழே 6ன்னு வரணும். அப்போ எல்லாத்துக்குமே 6ன்னு வரணும். இங்கே 6ன்னு வரணும். என்ன பண்ணணும்? 2ஆல் பெருக்கணுமா? 3 2 6ங்களா? அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். 2 2 4 +1. சரிங்களா? இங்கே ஆல்ரெடி 6 இருக்குன்றதால நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள் 3 2 6ங்களா? அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். பெருக்கணும் என்ன வரும்? 4. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்குன்றதுனால -4. இப்போ பாருங்கள் +4க்கும் -4க்கும் கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகினா வரும் 1/6ன்னு வருமா? அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 1/6. இது வரைக்கும் புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நார்மலான ஒரு விஷயமாக தான் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச பெருக்கல் வகுத்தல் தான். ஆனால் எதை முன்னாடி செய்யணும் எதை பின்னாடி செய்யணும் தெரிஞ்சு செஞ்சால் போர்ட் மாஸில் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். எல்லோரும் நினச்சிட்டு இருப்பாங்க இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நம்ம எந்த மெத்தடுமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். அந்த ஆர்டரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 12 ப்ராக்கெட் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணணும். ஒன்றும் மிஸ் பண்ணால் கூட போர்ட் மாஸில் ஒரே ஒரு சிம்பிளை நீங்கள் மாற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் விட்டுட்டாலும் ஆன்சர் கண்டிப்பாக தப்பாக தான் வரும். 8 - 5 இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்குங்களா? இப்போ எப்போது நம்ம யூனிட்டாக பிரிப்போமா? இப்போ இங்கே ஆரம்பித்து பாருங்கள், எதுக்குமே வரல. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட் தனியாக இந்த ப்ராக்கெட் தனியாக முடிச்சிக்கலாம். பாருங்கள், நான் எப்படி சொல்லுவேன், என்ன ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ராக்கெட்டுக்கு தான். ஓகேங்களா?
இப்போ இதுவும் ஒரு ப்ராக்கெட். இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நான் முடிக்க போகிறேன், உள்ளே வந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு வகுத்தல் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது, பெருக்கல் இருக்குது. இப்போ இந்த 3 விஷயங்கள் உள்ளே இருக்குது. இப்போ இதில் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஏன்னா வந்து ப்ராக்கெட் தானே ஃபஸ்ட்டு வரும் போர்ட் மாஸில். அப்போ 2 × 3 என்னது 6. ஓகே, இப்போ என்ன இருக்குது, ப்ராக்கெட் சால்வ் பண்ணிட்டேன், டிவைடட் முன்னாடி 12 இருக்குது. இப்போ ஒரே ஒரு சிம்பிள் தான் இருக்குது, ஒரே ஒரு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் நமக்கு கிடையாது. அப்போ 12/6 என்னது 2. அப்போது இந்த ப்ராக்கெட்டுக்கான வேல்யூ 2. நடுவில் டிவைடு இருக்குங்களா? ஓகே, இப்போ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணிடலாமா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் வந்துட்டாலும் நான் இதில் வகுத்தல் இருக்குது, கழித்தல் இருக்குது, ப்ராக்கெட் இருக்குது. இந்த 3 விஷயத்தில் நான் எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அப்போ 8 - 5 என்னது 3ங்களா? இப்போது டிவைட் பை 24, முன்னாடி 24 இருக்குது. இப்போ நான் இதை சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ண என்ன ஆகும்? 24 ஆக்சுவலாக இப்படி இருக்குங்களா? முன்னாடி ஒரு 2 நம்ம இதை வந்து கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ இருந்தாலும் ஓகே, இங்கே என்ன வந்துச்சு 12 / 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள் 12 6 டிவைட் பண்ணால் என்ன வரும்? 2 டிவைட் பை இப்போ 24 டிவைட் பை 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 8ங்களா? இப்போ ஃபைனலாக நமக்கு இந்த ஆன்சர் வந்துச்சு. இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? 2/8 2/8 அதான் டிவைட் பண்ணுறது மீனிங். அப்போ 1 2 2 4 2 8. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/4. புரியுதுங்களா? ஆர்டர் 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 ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு உங்களோட எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டடான ஒரு கொஷின். சேமாக கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஆன்சர் 0 தான் வரும். புரியுதுங்களா? அது எப்படிங்க 0 வருதுன்னா பாருங்கள். இப்போ நார்மலாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 1/6 டிவைடட் பை 1/6 இன்ட்டு 1/6ங்களா? பை 1/6 divided by 1/6 of 1/6 minus 1/36 இருக்குங்களா? பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குல்ல, ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறது வரைக்கும் பண்ணிடலாமா? அப்புறம் கீழே இருக்கிறத பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத பாருங்கள், ஒரு வகுத்தல் இருக்குது, ஒரு பெருக்கல் இருக்குது. இப்படி இருக்கும்போது நம்ம ரூலில் ஃபஸ்ட்டு எது வரும்? வகுத்தலுக்கு தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ வகுத்தல் பண்ணோன்னா இது என்னவாகும்? 1/6. வகுத்தலை நம்ம எப்படி மாற்றலாம்? பெருக்கலாக மாற்றலாமா? வகுத்தலுக்குரிய நான் பெருக்கலாக மாற்றிடுவேன். எப்படி மாற்றுவேன்? 1/6ன்ற ஃப்ராக்ஷனை நான் 6/1ன்னு எழுதிடுவேன். புரியுதுங்களா? அப்போ மீதி இன்ட்டு 1/6ங்களா? இப்போ 6க்கு 6 கேன்சல் ஆகிடுச்சு. மீதி மேலே என்ன இருக்குது? 1/6 மட்டும் இருக்குது. இப்போ கீழே பண்ணலாமா? கீழே பாருங்கள், 1/6 வகுத்தல் 1/6 ஆஃப் 1/6ன்னு இருக்குது. இப்போ இதை வந்து பெருக்கல் உடனே புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ இது வகுத்தல், இது ஆஃப். வகுத்தல் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, ஆஃப் ஃபஸ்ட்டு பண்ணணுமான்னு பார்த்தா ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 1/6 அப்படியே இருக்கட்டும், வகுத்தல் குறியும் அப்படியே இருக்கட்டும். 1/6 இன்ட்டு 1/6 மாற்றிக்கலாம். ஆஃபோட மீனிங் நான் என்னென்னு சொன்னேன்? 1/6ன்னு பண்ணேன். இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த கொஸ்டினை உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணலைன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் ஈஸியாக வந்துடும். புரியுதுங்களா? வகுத்தல் ஃபஸ்ட்டு பண்ணணுமா, ஆஃப் ஃபஸ்ட்டு பண்ணணுமா? ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 1/6 ஆஃபோட மீனிங் என்னது? பெருக்கல் இன்ட்டு 1/6ங்களா? இப்போ முதல்ல இது ரெண்டையும் பெருக்கிடணும், அதுதான் மீனிங். பண்ணால் என்ன ஆகும்? அடுத்த ஸ்டெப் போகலாங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். மேலே நமக்கு ரிமைண்டராக என்ன தான் நின்றுச்சு? கேன்சல் ஆனதுக்கப்புறம் 1/6 மட்டும்தான் நின்றுச்சு. கீழே பாருங்கள், 1/6 வகுத்தல் 1/6 இன்ட்டு 1/6ங்களா? அப்போ 1/6 இன்ட்டு 1/6 என்னது? 1 × 1 1, 6 × 6 36. அப்போ இந்த இடத்துல நம்ம 1/36ன்னு எழுதிக்கலாமா? ஓகே, 1/36. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 1 - 1/36ன்னு இருக்குது. இப்போ இதுக்கு மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா 1/6 மேலே இருக்குது அப்படியே இருக்கட்டும், கீழே 1/6. இந்த வகுத்தில் நான் என்ன பண்ணுவேன்? பெருக்கலாக மாற்றிடுவேன். எப்படி மாற்றுவேன்? இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ தூக்கி போட்டுடுவேன், 36/1 எழுதிடுவேன். புரியுதுல? 1/36 நான் 36/1 மாற்றிடுவேன். இப்போ 1 6 6 6 6 36ங்களா? இது வரைக்கும் தெரிஞ்சிச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள். மேலே 1/6 இருக்குது, கீழே என்ன மீனிங் இருக்குது? 6/1ன்னு இருக்கிறதா மீனிங். 6/1 கீழே இருக்க ஃப்ராக்ஷன் மேலே, அதாவது டிவைடில் இருக்க ஃப்ராக்ஷன் மேலே போச்சுன்னா என்னவாகும்? தலைகீழ போகும், பெருக்கல்ல போகுங்களா? அப்போ இதை 1/6ன்னு எழுதலாமா? 6/1 மேலே போனால் என்னவாகும்? பெருக்கல் 1/6 மாறுமா? ஓகே, இப்போ -1/36ங்களா? இப்போ இப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்? மேலே இருக்க ரெண்டையும் பெருக்கிக்கலாம், கீழே இருக்க ரெண்டையும் பெருக்கலாமா? ஏன்னா நடுவில் பெருக்கல் இருக்குன்றனால. அப்போ 1 1 1 6 6 36ங்களா? இப்போ மைனஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவங்களே -1/36 கொடுத்துருக்காங்களா? இப்போ பாருங்கள், 1/36லேருந்து 1/36 கழிச்சு நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0. பார்க்க பெருசாக இருக்கும், ஆனால் சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் சால்வ் பண்ணிடலாம். டைம் ரொம்ப எடுக்காது, கண்டிப்பாக எடுக்காது. நான் தான் சொல்லி பண்ணுறனால தான் ஆகும். கண்டிப்பாக இந்த சம நான் போனேன்னா ஒரு 40 செகண்ட்ஸில் போட்டுருவேன். புரியுதுங்களா?
அப்போ இதனோட ஆன்சர் என்ன 0. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இப்போ இந்த மாதிரி இதுவும் உங்களோட எக்ஸாம் கொஷின் தான். இதுக்கடுத்து நம்ம ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். அதையும் நான் பார்த்தேன் ஆன்சர் 0ன்னு சொல்லிடுவேன். பாருங்களேன் பாருங்கள் அதே மாதிரி கேட்டிருக்காங்களா? இந்த கொஷினை லாஸ்ட் இயரும் கேட்டிருக்காங்க, இப்போவும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஆல்ரெடி சால்வ் பண்ண மாதிரியே தான் இந்த மாடல் கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 100 divided by 10 மைனஸ் ப்ராக்கெட் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கணும் ப்ளஸ் 3 மைனஸ் 6 ஆஃப் 2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ எதை ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு பண்ணணுமா? லைன் ப்ராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். லைன் ப்ராக்கெட் இருந்தால் லைன் ப்ராக்கெட்டுக்கு கீழே என்ன இருக்கோ அதை பண்ணணும். லைன் ப்ராக்கெட்டுக்கு வந்து வேறு எந்த மீனிங்குமே கிடையாது. லைன் ப்ராக்கெட்டுக்கு கீழே ஒரு வேல்யூ இருக்குன்னா அந்த வேல்யூவை தான் நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ லைன் ப்ராக்கெட் எதுவும் இல்லை, நெக்ஸ்ட் இருக்க ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்டை முடிக்கிறோம், நெக்ஸ்ட் இந்த ப்ராக்கெட், நெக்ஸ்ட் வந்து இந்த பிக் ப்ராக்கெட்டை முடிக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட் அப்போ இதை பண்ணிடலாமா? இதில் என்ன இருக்குது? 3 மைனஸ் 6 ஆஃப் 2 இருக்குங்களா? இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ஆஃப் இருக்குது. இதில் எது நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்? ஆஃப் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ 3 மைனஸ் 6 into 2 ஆகிடுமா? இந்த ஆஃப்க்கு மீனிங் என்னது? பெருக்கலுங்களா? அப்போ 6 into 2 12. அப்போ 3 மைனஸ் 12 பார்த்தீங்கன்னா மைனஸ் 9ங்களா? அப்போ இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் 9 ப்ளஸ் வெளியே ஒரு மைனஸ் 9 இருக்குங்களா? இதை சால்வ் பண்ணால் இந்த ப்ராக்கெட் முடிஞ்சிருமா? மைனஸ் 9 ப்ளஸ் இருந்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸுங்களா? அப்போ மைனஸ் 9 மைனஸ் 9 வந்துடுமா இந்த ப்ராக்கெட்டில்? இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? மைனஸ் 18 வந்துருச்சுங்களா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் மைனஸ் 2ன்னு இருக்குங்களா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 2 மைனஸ் 18 பார்த்தீங்கன்னா மைனஸ் 20 வந்துடுமா? இப்போ இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட்டாக நமக்கு மைனஸ் 20 வந்துருச்சுங்களா? இப்போ முன்னாடி என்ன இருக்குன்னு பாருங்களா? மைனஸ் 10 டிவைட் பை முன்னாடி பார்த்தீங்கன்னா 100 இருக்குங்களா? 100 டிவைட் பை 10 மைனஸ் ப்ராக்கெட்டில் மைனஸ் 20. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகுமா? ஓகே, இப்போ பாருங்கள் 100 டிவைட் பை 10 ப்ளஸ் 20 ஆகுமா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க மைனஸும் இதையும் பெருக்குனா என்ன ஆகும்? ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ தான் நான் வந்து ஆல்ரெடி கொஸ்டினில் ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே கூட்டல் இருக்குது. இதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும்னா வகுத்தலை பண்ணணும். 100 டிவைட் பை 10 பண்ண நமக்கு ஆன்சர் என்னது? 10ங்களா? 10 ப்ளஸ் 20 என்னது? 30. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30. சரிங்களா? அந்த ஆர்டரை மாற்றி பண்ணால் ஆன்சர் அந்த இடத்துல தப்பாயிடும். 10 ப்ளஸ் 20னா 30. 30 100 டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து பாயிண்டில் ஆகிடும். ஓகேங்களா? 3 பாயிண்ட் அந்த மாதிரி ஆகிடும். அப்போ எந்த ஆர்டரோ அதில் பண்ணணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தமே பாயிண்டில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். மைனஸ் 5.2 ப்ளஸ் 0.25 இன்ட்டு 4.78 மைனஸ் 1.5 இன்ட்டு 3.02 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இப்படி மொத்தமாக ஓவராலாக இருக்குது. இதில் நான் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும்னா எப்பவுமே பார்ட் பிரிச்சுக்கலாமா? இங்கே ஒரு மைனஸ் இருக்குது இது வரைக்கும், அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, அப்போ இங்கே ஆரம்பித்து இது வரைக்கும். ஓகேங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் இப்படி பிரிக்கணும். ஆனால் இங்கே ப்ராக்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்றதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ப்ராக்கெட்டை தான் பிரிக்கணும். அப்போ இதில் பிரிக்கிற மெத்தட்லாம் செட் ஆகாது. சரிங்களா? இந்த இடத்துல இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சலாமா? ஏன்னா இருக்கிறதே என்ன, முதல்ல இந்த ப்ராக்கெட் முடிக்கணும், அதுக்குள்ளே இருக்க இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும். அப்போ இதை முடிக்கணும்னா முதல்ல இதில் என்ன பண்ணணும்? பெருக்கல் பண்ணணும். ஆனால் பாயிண்ட் வச்ச நம்பராக இருக்கனால அப்படி டேரெக்டாக பண்ணால் தப்பு வரும். அதான் முதல்ல இதெல்லாம் மொத்தமாக ஃப்ராக்ஷனை மாற்றிடலாமா? 152625 டிவைட் பை பாருங்களேன், இங்கே எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு பாருங்கள்? 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குங்களா? அப்போ கீழே பைன் போட்டு 4 0வை ஆட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ மைனஸ் ப்ராக்கெட் ஆஃப் இங்கே ஒரு ஸ்தானத்துக்கு முன்னாடி புள்ளி இருக்கா? அப்போ 52/10 இங்கே ப்ளஸ் 25/100 இன்ட்டு 478/100 மைனஸ் 15/10 இன்ட்டு 302/100. ஓகேங்களா? இப்போ இதுதான் நம்மளோட கொஷின். இப்போ நம்ம ஓரளவுக்கு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ இதில் நம்ம எதை பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். 478/100 அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டு பெருக்கல் இருக்கா? ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிடலாமா? 3 5 15 25 100ங்களா? I 2 10
ஒரு 2 2 இங்கே ஒரு 5 1 ஓகேங்களா. இப்போ இது வரைக்கும் வந்துடுச்சு. இதுக்கு மேலே பாருங்களேன், இங்கே கீழே இருக்க 2 பெருக்கலாமா, 5 20 100ங்களா. மேலே 3 × 51 பண்ணால் 3 5 15 ஒரு 1 3 3 4. இப்போ இது வந்துடுச்சுங்களா இந்த ப்ராக்கெட்குள்ளே. இப்போ இதை என்ன பண்ணலாம், கீழே ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கா. அப்போ 100ன்னு எடுத்துக்கிட்டு 478லேருந்து 453 மைனஸ் பண்ணலாமா. பண்ணால் என்ன வரும், 8ல் 3 போச்சுன்னா 5, 7ல் 5 போச்சுன்னா 2, 4 4 போச்சுன்னா 0. அப்போ இங்கே என்ன வரும், 25/100 இருக்கும். எது, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ. வெளியே என்ன இருக்குது, இன்ட்டு 25/100ன்னு இருக்கா, ப்ளஸ் 52/10ன்னு இருக்குது. இது வரைக்கும் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பெருக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே இருக்க 2 பெருக்கிக்கலாம், கீழே இருக்க 2 பெருக்கிக்கலாமா. அப்போ பெருக்கலாம், இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் என்ன ஆகும், நான் நெக்ஸ்ட் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ப்ராக்கெட்குள்ளே வேல்யூ மட்டும் என்ன ஆகும்னா 52/10 ப்ளஸ் 625. 25 × 25 625 100 × 100 10,000 ஆகும். புரியுதுங்களா. இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும் இது, வெளியே ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அதை நான் இங்கே தனியாக ஸ்டெப் எழுதுகிறேன். 152,625 / 10,000. இங்கே என்ன இருக்குது, ப்ராக்கெட் வெளியே மைனஸ் தானே இருக்குது. அப்போ மைனஸ் ஆஃப் 52/10. ஓகேங்களா. ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு மைனஸ் இருக்குன்னா அது உள்ளவும் போகணும்னு அர்த்தம். சரிங்களா. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இந்த வெளியே இருக்க மைனஸ் இதுக்கும் பொருந்தும், இது எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்போ இங்கே வரும்போது -52, இங்கேயும் -625/10,000 ஆகும். சரிங்களா. இப்போ பாருங்களேன், இப்போ கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பேஸ் சேமாக தான், மேலே இருக்கிறது அப்படியே கழிச்சிடலாம். ஆனால் பேஸ் சேமாக இல்லை, ரெண்டுத்துக்கு மட்டும் சேமாக இருக்குது. இங்கே குறையுது. எத்தனை 0 குறையுது, 3 0 குறையுதுங்களா. அப்போ மேலே 3 0 ஆட் பண்ணிக்கலாமா, கீழே காமனாக எல்லாத்துக்கும் 10,000 எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ மேலே பாருங்கள் 15,000, அதாவது 1,52,625. இங்கே 3 0 குறையிறதுனால மேலே 3 0 சேர்த்துக்கலாம். -625ங்களா. இப்போ பாருங்களேன், 1,52,625 ப்ளஸில் இருக்குது. இங்கே பாருங்கள் -52,000 -625. அப்போ இது ரெண்டையும் சேர்த்துக்கலாமா, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். -52,625. அப்போ ப்ளஸ் 1,52,000லேருந்து 625 போச்சுன்னா 625ல் 52,625 நீங்கள் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 லேக்னு வரும். புரியுதுங்களா. ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 லேக்னு வரும். புரியுதுங்களா. இப்போ /10,000 பண்ண போகிறீங்க. பண்ணிங்கன்னா 4 0க்கு 4 0 கேன்சலா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னவா வந்திருக்கும், 10. ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இவ்வளோ பெருசு போட்டணுமான இந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் கண்டிப்பாக போட்டாங்கன்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்லாம் எதுவுமே கிடையாது, டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணி ஆகணும். எல்லாத்தையும் ஒரு முறை பொறுமையாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப், இது வந்து பார்க்க சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்பலாம் கஷ்டமாக கொடுக்கல. ஆனால் என்னென்னா நடுவில் ஒரு வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை, அதே தான். =8ன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா. இப்போ இதில் இந்த ஒய்யோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு நமக்கு தெரியாது, இருந்தாலும் நம்ம போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி எப்போ போல சால்வ் பண்ணிகிட்டே வருவோம். சரிங்களா. இப்போ மொத்தமாக எத்தனை சிம்பிள் இருக்குது, டிவைடர் இருக்குது, ப்ளஸ்ஸு, பெருக்கல், கழித்தல் எல்லாமே இருக்கா. இப்போ இதில் நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கணும், டிவைடுக்கு தானே கொடுக்கணும், டிவிஷன் தானே ஃபஸ்ட் வரும். அப்போ 36/2 பண்ணிங்கன்னா 18ங்களா. 18 + y × 3 -22 = 8ன்னு இருக்குங்களா. இப்போ இதை விட்டுருங்க, நமக்கு y தெரியாது. y தெரிஞ்சிருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு பெருக்கல் தான் பண்ணியிருக்கணும். y நமக்கு தெரியாது, அதனால் இந்த டேர்ம் அப்படியே டச் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா. நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதா. இப்போ பாருங்களா, +18க்கும் நான் -20 ஃபஸ்ட்டு பண்ணி வச்சிடலாமா. இதை ஃபஸ்ட்டு பண்ணாலும் லாஸ்ட்டு பண்ணாலும் நமக்கு ஆன்சர் மாறாது. ஆல்ரெடி சொல்கிறேன் இல்லைங்களா, +ஸையும் மைனஸும் நம்ம எப்போ வேணால் பண்ணிக்கலாம். இது ரெண்டு விஷயத்த மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. 18ல் -22 போச்சுன்னா -4ங்களா. -4 + y × 3 = 8ன்னு இருக்குமா. இப்போ y × 3 இந்த பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்க -4 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா 8 + 4 மாறுமா. அப்போது y × 3 = என்னென்னு வரும், 12ன்னு வருமா. இப்போ 1 3 3 4 3 12ங்களா. அப்போ ஒய்யோட வேல்யூ என்னென்னு வரும், 4. சரிங்களா. அப்போது ஒரு வேல்யூ மறைச்சி வச்சு கேட்டாலும் சேம் போர்ட் மாஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். எதை கேட்குறாங்களோ அதை அப்படியே வச்சுக்கோங்க, அதை எதோட எடுத்துகிட்டு போய் மிங்கிள் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்க. இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா,
3 into 6/7 divided by 5 into 1/7 into 3 into 1/2 divided by 5 into 1/4 இருக்குங்களா? இப்போ இதை மொத்தமாக ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கலாமா? 3 21 21ஓட 6 கூட்டினா 27/7 டிவைடட் பை ஐஎன் 35 அப்போ 36/7 பெருக்கல் 3 2 6 7/2 வகுத்தல்ல ஐநாங்க 20 20 ஒன்று கூட்டினா 21/4. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண தெரியும் இல்லைங்களா? இப்போ 3 into 6/7 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையும் பெருக்கணும், பெருக்கிட்டு இங்கே கூட்டிக்கணும். சரிங்களா? 3 7 21 21 + 6 டிவைட் பை 7 வரும். 21ஓட 6 கூட்டினீங்கன்னா 27/7. இதுதான் வந்து நான் எல்லாத்துக்கும் அங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். சரிங்களா? தெரியாதவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்களேன். வகுத்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, இது ரெண்டே குறிதான் இருக்குது. இதில் எது ஃபஸ்ட்டு பண்ணணும்னா வகுத்தல் தானே பண்ணணும். அப்போது வகுத்தல் அப்படியே இருக்கட்டும். 27/7ங்களா? இப்போ வகுத்தலுக்கு பதில் நான் என்ன பண்ண போகிறேன், பெருக்கலாக மாற்றிக்க போகிறேன். எப்படி மாற்றிக்கோன்னா இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, இன்ட்டு 7/2 இதையே நான் பெருக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் வகுத்தலை. எப்படின்னா இந்த ஃப்ராக்ஷனை தலைகீழ மாற்றிக்கிறேன். மாற்றிக்கலாமா? இப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 1 7 1 7 3 21ங்களா? 12 3 36 9 3 27ங்களா? 1 3 3 3 3 9ங்களா? வேறு ஏதாச்சும் கேன்சல் பண்ண 1 2 2 2 2 4. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன தான் வந்திருக்கு பாருங்கள். மேலே 6 இருக்குது, கீழே 12 இருக்குங்களா? இப்போ இதையுமே கேன்சல் பண்ணலாமா? 2 3 6 4 3 12ங்களா? இதையும் கேன்சல் பண்ண 1 2 2 2 2 4. அப்போ ஆன்சர் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் பி 1/2. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்பர்ஸும் இருக்குது, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். அப்படியே கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. 6 + 4 + 12 டிவைடட் பை 4 இன்ட்டு 2ங்களா? அப்படியே இருக்க கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதுகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில். இன்ட்டு 9 டிவைடட் பை 3 + 1 இன்ட்டு 2/3ங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணுமா? இதுக்குமே ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. அப்போ இதை தனியாக சால்வ் பண்ணிக்கலாம். 6 + 4 பார்த்தீங்கன்னா 10 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குன்னு பாருங்களேன், வகுத்தலும் இருக்குது, பெருக்கலும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வகுத்தலை பண்ணணும். 12/4 பண்ணிங்கன்னா 3ங்களா? இன்ட்டு 2ங்களா? இப்போ இது பண்ணிங்கன்னா 10 + 3 2 6. ஓகேங்களா? அப்போ இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு, 16 வந்துட்டுருக்குங்களா? இந்த ப்ராக்கெட் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணதில் நமக்கு 16 வந்திருக்கு. இந்த பக்கம் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்களேன், ப்ளஸ் 4/3 இன்ட்டு 9 டிவைட் பை 3 ப்ளஸ் 5/3 இருக்குங்களா? பெருக்கல் வகுத்தல் கூட்டல். இதில் நம்ம எது பண்ணணும், ஃபஸ்ட்டு வகுத்தல் தானே பண்ணணும். அப்போது 9/3 ப்ளஸ் 5/3ங்களா? வகுத்தல்னு இருக்கிறத 9 அதாவது 9 ÷ 3ன்றத 9/3ன்னு எழுதலாம். சரிங்களா? அதுதான் நான் எழுதியிருக்கேன். 1 3 3 3 3 9ங்களா? ஒரு 3க்கும் 3க்கும் கேன்சல் ஆகிடுமா? மீதி நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்கள், 16 + 4 + 5/3. சரிங்களா? இப்போ இந்த 3 வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு மேலே இருக்குது அப்படியே பெருக்கிக்கலாம். ஆனால் பொதுவாக இல்லை, ஸோ நம்ம பொதுவாக ஆக்கிக்கலாம். ஓகேங்களா? 3ன்றது பொதுவாக ஆக்கிக்கிட்டால் இங்கெல்லாம் 3 3ன்னு பெருக்க வேண்டி வரும். 16 × 3ன்னு பார்த்தீங்கன்னா 6 3 18, மீதி ஒரு 1 1 3 3 3 1 கொண்டா 4ங்களா? ப்ளஸ் 4 3 12 ப்ளஸ் 5 48ஓட 12 கூட்டினீங்கன்னா 50 60 65ங்களா? 65/3 தான் நம்மளோட ஆன்சர். நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 65/3. இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரேஷியோ கான்செப்டை யூஸ் பண்ணி இதே ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப்னு கேட்பாங்க. அது எப்படி பார்க்குறதுன்னு பாருங்கள். அது கொஞ்சமாக நமக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் கான்செப்ட் மட்டும் தெரியணும். பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, P/Q = 1:2ன்னு கொடுத்துட்டாங்க. P/Q = 1:2ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம என்ன கேட்குறாங்கன்னா 2P + 3Q டிவைட் பை 4P + 5Qன்னு கேட்குறாங்க. இதுதான் நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை வந்து நமக்கு முதல்ல P-யோட வேல்யூம் Q-யோட வேல்யூம் தெரியணும். இந்த மாதிரி டேரெக்டாக P/Q = 1:2ன்னு கொடுத்துட்டா P-க்கு P, Q-க்கு Q அப்படியே எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? அப்போ P-யோட வேல்யூ என்னது 1ன்னு எடுத்துக்க போகிறோம், Q-யோட வேல்யூ 2ன்னு எடுத்துக்க போகிறோம். புரியுதுங்களா?
இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே எடுத்து போய் அப்ளை பண்ணுறீங்க. P இருக்க இடத்துல 1ம் Q இருக்க இடத்துல 2ம் அப்ளை பண்ணி பாருங்கள், நமக்கு ஆன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஈஸியான கொஷினையும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. 2 × 1 2 + 3 × 2 6 / 4 × 1 4 + 5 × 2 10ங்களா. இப்போ மேலே ரெண்டையும் கூட்டினா 8, கீழே ரெண்டையும் கூட்டினா 14ங்களா. அப்போ 4 2 8 7 2 14. அப்போ 4/7ன்றது தான் அவங்க கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர். 4/7 ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இப்போ இந்த மாதிரி P = Qன்னு கேட்கும்போது டேரெக்டாக 1 2 எடுத்துகிறோம். Pயோட வேல்யூ 1, Qயோட வேல்யூ 2 எடுத்துக்கிறோம். இப்போ அதே பாருங்களேன், 2P = 3Qன்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Pயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, Qயோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. P = 3, Q = 2 இப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ P/2 Q/3ன்னு கொடுத்துருந்தா Pயோட வேல்யூ 2னும் Qயோட வேல்யூ 3னும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாறி மாறி கொடுப்பாங்க, சரிங்களா. இப்போது இல்லை ஈக்குவேஷனாக கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னா A - B/A + B ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு 3/7ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நாம் என்ன எடுத்துக்கணும்னா A - B = 3, A + B = 7ன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா. இப்போ இதில் ABயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ டேரெக்டாக கூட்டும் போது Bக்கு B கேன்சல் ஆகிடுமா. அப்போ 2A = 10ன்னு வருமா. அப்போ Aவோட வேல்யூ என்னது 5ன்னு எடுத்துக்கலாம். இப்போ Aவோட வேல்யூ 5ன்னு எடுத்து இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா Bயோட வேல்யூ என்ன வரும்னா 2ன்னு வரும், சரிங்களா. இப்போ இந்த மாதிரி ABயோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அப்போ மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஈஸ்டில் கொடுத்துருந்தா டேரெக்டாக அப்படியே எடுத்துக்கலாம். ஈக்குவலில் கொடுத்துருந்தா Pக்கு நேராக இருக்கிறது வந்து Pயோட வேல்யூ, Qக்கு நேராக இருக்கிறது வந்து Qயோட வேல்யூக்கு எடுத்துக்கணும். இல்லையா பையில் கொடுத்துருக்காங்கன்னா Pக்கு பையில் இருக்கிறது Pயோட வேல்யூ எடுத்துக்கணும், Qக்கு பையில் இருக்கிறது Qயோட வேல்யூன்னு எடுத்துக்கணும். இப்போ அப்படியெல்லாம் டேரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் A - B A + Bன்னு கொடுத்து ஈக்குவலில் கொடுத்துருந்தால், இப்போ A - Bக்கு ஈக்குவலாக இருக்கிறது A - Bயோட வேல்யூ, A + Bக்கு ஈக்குவலில் இருக்கிறது A + Bயோட வேல்யூ. இப்படி எடுக்கும்போது நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். அதை கேன்சல் பண்ணால் நமக்கு Aவோட வேல்யூ கிடைக்கும். Aவோட வேல்யூ எடுத்து ஒரு ஈக்குவேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு Bயோட வேல்யூ கிடைக்கும். அப்போ உங்களுக்கு இந்த விஷயத்தில் தெரிஞ்சிக்க வேண்டியது, அந்த 2 எண்களோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த இடத்துல அவங்க என்ன கேட்டாலும் டேரெக்டாக அப்ளை பண்ணி ஆன்சர் போட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஒன்றொன்றுலையும் ஒரு மாடல் பார்க்கலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா, இப்போ ஒரு வேல்யூ கீழே, இப்போ A/6 B/10 C/4ன்னு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ Aவோட வேல்யூ என்னன்னா அது கீழே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். Bயோட வேல்யூ என்னென்னு எடுத்துனா அது கீழே என்ன இருக்கோ அது அப்படியே. Cயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது கீழே என்ன இருக்கோ அப்படியே எடுத்துக்கிறோம். புரிஞ்சுதான். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, A + B + C/Aன்னு கேட்குறாங்களா. Aவோட வேல்யூ என்னது 6, Bயோட வேல்யூ 10, Cயோட வேல்யூ 4 / Aவோட வேல்யூ என்னது 6ங்களா. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும், 10 + 6 16 20/6ன்னு வருமா. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள், 5 இல்லை 3 முறைங்களா, 3 2 6 5 2 20. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10/3. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் C 10/3.